Hello, hi, welcome back to my channel. I'm perfectly perfect with me, Pavitra. Any change the video lo ரொம்ப important ஆன content, especially for our skin type girls க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நான் full and full நம்மளோட skin people-க்காக நான் டெடிகேட் பண்றேன். அதாவது இந்த வீடியோல வந்து நீங்க end of the வீடியோல வந்து உங்களுக்கு ஒரு ரைட் ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு சூட் ஆகிற ஒரு ஃபேஸ் வாஷ் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது you will get an idea about it. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எஸ்பெஷலி ஸ்கின் கேர் ரெஜிமில் வந்து இன்க்ளூட் பண்ணுற ப்ராடக்ட்ஸாக இருந்தால் எஸ்பெஷலி நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஹை எக்ஸ்ட்ரா கேர் அண்ட் டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ரைட்டான ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணணும். இல்லைனா நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்பவே டேமேஜ் ஆக்கிடும், நம்ம ஸ்கின் கண்டிஷன் வந்து இன்னுமே வேர்ஸ் ஆக்கிடும். நீங்கள் வந்து எனக்கு கேட்டுலாம் என்னோடய ஸ்கின்னில் வந்து அந்த ஆக்னி ஸ்கார்ஸ்லாம் இருக்குது அண்ட் நான் சஜஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் ட்ரஸ்ட் மீ கைஸ், நான் இதில் இருக்கிறதுனால சின்ஸ் ஐ ஹேவ் வென்ட் த்ரூ திஸ், நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்கும் போது உங்களுக்கும் அது ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். அண்ட் ஐல் பி நாட் சஜஸ்டிங் சம்திங் நம்மளோட ஸ்கின்னை வந்து வேர்ஸ் ஆக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஐல் பி நாட் சஜஸ்டிங். பிகாஸ் நான் இந்த ப்ராடக்ட்ஸில் நான் பர்சனலாக நான் யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்சிருந்தால ஐம் ஜஸ்ட் ரெக்கமெண்டிங் திஸ் ப்ராடக்ட் யூ பீப்புள் ரைட் நவ். மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு நான் டொமேட்டோஜெனிக் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்கிறது வந்து யூ கேன் ஜஸ்ட் கோ ட்ரை இட். அதில் ரொம்பவே எக்ஸ்ட்ரா ப்ராசஸாக இருக்கணும்னு not that very important, but when it comes to skincare products extra cautious இருக்கணும். because non comedogenic ன்னு சொன்னாலுமே some products வந்து acne prone skin க்கு செட் ஆகும், but some will not be suiting for the sensitive skin, or else உங்களுக்கு acne இருக்கலாம் and at the same time உங்கள் ஸ்கின் வந்து காம்பினேஷன் ஸ்கின்ல வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு காம்பினேஷன் ஸ்கின்க்கு என்ன ப்ராடக்ட் சூட் ஆகும் அதை தான் யூஸ் பண்ணி. if you just use sensitive skin products, சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு சூட் ஆகிற ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா அதுவும் உங்களுக்கு வேறு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ சூஸிங் த ரைட் ப்ராடக்ட் இஸ் டெஃபினெட்லி வெரி மச் இம்பார்ட்டண்ட், எஸ்பெஷலி நம்ம மாதிரி ஸ்கின் இருக்கிறதா இருந்தால். அண்ட் ஃபேஸ் வாஷ், கம்மிங் டு ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் வாஷ் இஸ் கம்ப்ளீட்லி என்ன ஒரு சூஸிங் ரைட் ஃபேஸ் வாஷ் இஸ் கம்ப்ளீட்லி வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஈவன் தோ நம்ம ஸ்கின் மேலே அது ஒரு 30 seconds 40 seconds இருக்கிறதா இருந்தாலும் டெய்லி 2 times கிளென்ஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற சூட் ஆகிற ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களுக்கு நான் ரொம்பவே சிம்பிளாக நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ரெண்டு இன்க்ரீடியன்ட் இருக்கிற, you just don't have to investigate a lot or ரொம்ப ரிசர்ச் பண்ணலாம் தேவையில்லை. ஜஸ்ட் டூ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து உங்களோட ஃபேஸ் வாஷில் இருந்தாலே போதும். எந்த ஃபேஸ் வாஷ் வாங்கல இருந்தாலும் ஜஸ்ட் கோ செக் ஃபார் இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த 2 ingredients வந்து அதில் லிஸ்டட் ஆயிருந்தால் தென் டெஃபினெட்லி யூ கேன் ஃபீல் குட் எனஃப் டு ட்ரை தட் ப்ராடக்ட். பட் சம்டைம்ஸ் அது இருந்தாலுமே it might not suit your skin, but this 2 ingredients இருக்கிற ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து சூஸ் பண்ணுறது, ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது எஸ்பெஷலி ஃபார் தி ஆக்னி ப்ரோன் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே நல்லது. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் நான் இப்போ என்னோட வீடியோவில் சஜஸ்ட் பண்ணுறது நான் பர்சனலாகவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்சிருந்ததுனால, எனக்கு ரிசல்ட்ஸ் வந்திருந்ததுனால ஸோ ஐ ஆம் சஜஸ்டிங் யூ. அண்ட் இப்போது ரைட் நவ் நான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் ஒரு ப்ராடக்ட் நான் இப்போ ரைட் நவ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன ஃபேஸ் வாஷ் ரெக்கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தாலும் மேபி லைக் மோர் தென் 2 years அது தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ரைட் நவ் ரீசென்ட்லி ஐ ஜஸ்ட் மூட் யோ, நான் பெங்களூரில் இருந்தேன், பட் ரைட் நவ் ஐ ஜஸ்ட் மூவ் டு சென்னை. ரொம்பவே ஸ்வெட்டிங்காக இருக்குது, ரொம்பவே ஹாட் ஹியூமிடாக இருக்குது. அண்ட் ஐ டென்ட் ஃபைண்ட் தட் ப்ராடக்ட் எனிவே, ஸோ ஜஸ்ட் ஸ்விட்ச் பேக் டு திஸ் ஒன் விச் ஐ வாஸ் யூஸிங் ப்ரீவியஸ்லி. ஸோ இதுதான் இப்போது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட். அண்ட் என்ன அந்த 2 ingredientன்னு இப்போ பார்க்கலாம். ஒன்று வந்து சாலிசிலிக் ஆசிட். சாலிசிலிக் ஆசிட்னா என்ன? Many YouTubers speak about this, and many products also speak about this. They tell that their product have salicylic acid in them, which will help in preventing some kind of things. Some kind of things, especially like acnes and acnesலாம் வராமல் பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணோம். சாலிசிலிக் ஆசிட்னா என்ன பண்ணோன்னா வெரி சிம்பிள் guys, it is just a chemical exfoliator. எக்ஸ்ஃபோலியேஷனுக்காக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, லைக் உங்களுடைய டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக, உங்களோட போஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வி யூஸ் சம் எக்ஸ்ஃபோலியேட்டர், ரைட்? ஸோ சாலிசிலிக் ஆசிட் வந்து அது ஒரு கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர். அது என்ன பண்ணணும், உங்களுக்கு போருக்குள்ளே உள்ளே வந்து இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ், அந்த பாக்டீரியா அது எல்லாமே கிளென்ஸ் பண்ணி ஜஸ்ட் ரிமூவ் அவுட். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டர்னு சொல்லலாம் சாலிசிலிக் ஆசிட். அண்ட் இட்ஸ் ரியலி வெரி இம்பார்ட்டண்ட். நம்மளோட ஸ்கின் வந்து இப்படி இருந்துச்சுன்னா தென் சூஸிங் products which is got salicylic acid and then is really very 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 important, I would tell. And next வந்து பார்த்தீங்கன்னா benzoyl peroxide.
பென்சால் பெராக்சைட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். இது வந்து கைண்ட் ஆஃப் திங் விச் ஹெல்ப்ஸ் இன் க்ளீனிங் த போர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா there is a kind of a bacteria where it causes acnes to come up. ஸோ இது பென்சில் பெராக்சைட் என்ன பண்ணோன்னா அந்த பாக்டீரியாஸ் வந்து it will just kill those bacterias and it will keep அண்ட் போஸை வந்து க்ளீன் ஆக்கிருக்காரு. இந்த பென்சில் பெராக்சைட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதா யூ வாங்குறதா இருந்தாலும் லைக் இஃப் யூ கோ டு அ மால் யூ ஜஸ்ட் பிளானிங் டு கெட் சம் ஃபேஸ் வாஷ் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்கும்போது ஏதாவது வாங்குறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீடியன்ஸில் போய் பாருங்க இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இஃப் இட்ஸ் தேர் தென் டெஃபினெட்லி இட்ஸ் குட் டு கோ. பட் சம்டைம்ஸ் அது உங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கலாம். பட் ரைட் நவ் இப்போ நான் என்னுடைய வீடியோவில் நான் சஜஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் டெஃபினெட்லி I'm telling you guys it will be more helpful for the acne prone sensitive skin காக. ஸோ இப்போ என்ன ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். இது வந்து நியூட்ரோஜனா எக்ஸ்ட்ரா ஜென்டல் கிளென்சர். நான் யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் க்ளோவில் தான் வந்து நான் பிக் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் நான் வாங்கி வந்துட்டு இருக்கேன். அண்ட் இதில் நான் 200 ml தான் இருந்துச்சு. அண்ட் it is for around some 548 or something. So I believe it's a affordable product. And நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு ஃபேஸ் வாஷில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ராங்கான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் அதில் வர ப்ராப்ளம்ஸ்லாம் டீல் பண்ணுறதுக்காக ரொம்ப மெடிசன்ஸ் ஒரு வேறு ஒரு ப்ராடக்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல கிளென்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது நான் நம்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இஸ் திஸ் ஒன். இப்போ நம்ம வந்து செகண்ட் ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். இந்த செகண்ட் ப்ராடக்ட் என்னுடைய பர்சனல் ஃபேவரட், ரொம்பவே ஃபேவரட். இன்ஃபேக்ட் நான் மட்டுமே இல்லை, என்ன மாதிரி ஸ்கின் இருக்கிற எல்லா கேர்ள்ஸுமே நிச்சயமாகவே சொல்லுவாங்க. இஃப் தே ஹாவ் அ pretty good knowledge about ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பிராண்ட் வந்து கம்ப்ளீட்லி ரெக்கமெண்டட்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் என்னுடைய டெர்மட்டாலஜிஸ்ட்டு நான் ரீசெண்டாக போய் ஒரு பிஃபோர் மூவிங் டு பெங்களூர் நான் போயிருக்கும் போது ஸோ ஷீ ஸ்டார்டட் ஆஸ்கிங் வெதர் ஐம் ஜஸ்ட் யூஸிங் த சேம் ஃபேஸ் வாஷ் ஆர் நாட். நான் ஆமான்னு சொன்னேன். பட் இஃப் ஐ ஜஸ்ட் ரன் அவுட் ஆஃப் ஃபேஸ் வாஷ் நான் என்ன பண்ணுவேன், நான் அட்லீஸ்ட் யூஸ் செட்டஃபில் ஒன். ஷி வாஸ் லைக் ஓகே இட்ஸ் டோட்டலி நாட் பேட் அட் ஆல், டோட்டலி ரெக்கமெண்டட். பிகாஸ் நானுமே எங்களுடைய பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் செட்டஃபில் ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் அண்ட் இட்ஸ் வெரி அஃபோர்டபுள் டூ. இது பார்த்தீங்கன்னா 305க்கு நான் என்னமோ வாங்கியிருக்கேன் இது. அண்ட் திஸ் கம்ஸ் இன் 125 ml. எல்லா ஃபேஸ் வாஷும் சரி ஆக்னி ப்ரோன் ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் do not end up washing your face too many times. Twice வாஷ் பண்ணாலே போதும், மார்னிங் அண்ட் பிஃபோர் கோயிங் டு பெட். ரொம்பவே ரொம்பவே எக்ஸசிவ் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுமே உங்களோட ஸ்கின்னை வந்து இரிட்டேட்டாக ஆகும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறதே நான் பார்த்துருக்கேன். ஐ ஹவ் ஜஸ்ட் அட்வைஸ் தெம். ஸோ ஐம் நாட் ஷுர் இஃப் நீங்கள் இது பார்த்துட்டா இருந்தால் நீங்களும் அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட் டோன்ட் டூ இட். ட்வைஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும், மார்னிங் அண்ட் நைட் பிஃபோர் கோயிங் டு பெட். ஸோ இட்ஸ் my favorite choice definitely. ஏதாவது ஒரு இதில் இப்போ நான் காமிக்க ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ஒன்று மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுன்னு சொன்னால் நான் definitely I'll be recommending this one. Very affordable and very effective also. அண்ட் இப்போ நான் அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிட் காஸ்ட்லியர் பிகாஸ் இது வந்து இட்ஸ் அரௌண்ட் சம் 580 சம்திங். அண்ட் செபாமெட்னு சொல்லிட்டு செபாமெட் கிளென்சிங் ஃபோம். இது இந்திய போட்டிருக்க ப்ராடக்ட் மேலே எஸ்பெஷலி ஃபார் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னு சொல்லிட்டு. ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்ல வந்து ரொம்பவே ஜென்டலாக இருக்கும். பிகாஸ் இதோட pH வேல்யூ வந்து 5.5 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ ஹவ் யூஸ்ட் இட் ஆல்சோ. என்னோட ஸ்கின்னை வந்து இரிட்டேட் ஆகல இது. ஸோ டெஃபினெட்லி ஐ வில் பி ரெக்கமெண்டிங் திஸ் ப்ராடக்ட் ஆஸ் வெல். செபாமெட் பார்த்தீங்கன்னா செபாமெட், செட்டஃபில் அண்ட் நியூட்ரோஜனா பிராண்ட் இஸ் ஆல் டோட்டலி ரெக்கமெண்டட் பை தி டெர்மட்டாலஜிஸ்ட் இட் செல்ஃப். ஸோ நான் உங்களுக்கு அண்ட் பர்சனலி நான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ டென்ட் எண்ட் அப் ஃபேஸிங் எனி இஷ்யூஸ் அவுட் from it. So அதனால தான் I'm just recommending you people because choosing right product especially in skincare ன்னு வரும்போது it's very important. It's very important. And என்னோட favorite products இருக்கும்போது if I just don't tell it to people it will be very bad, right? Because you might be in your teenage right now. ரொம்பவே acne issues இருக்கலாம். Because என்னோட teenage லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா active acne இருந்துச்சு. இன்ஃபேக்ட் cystic acne இருந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இஷ்யூக்காக தான் வந்துச்சு. நான் என்னுடைய டயட்டை
follow பண்ணாலும் சரி, even if I choose the right product, still I used to be having acne. பார்த்தீங்கன்னா that's due to hormonal imbalance. At certain இப்போ right now I'm 24. Till 21, 22 I was having this acne issues. Right now I'm not dealing with it much. பட் அந்த டைமில் அது அப்படி தான் இருக்கும். பட் we have to learn to accept or learn to deal with it. And அந்த டைமில் வந்து choosing right products is really very important. ஸோ இப்போ நீங்கள் அந்த ஃபேஸில் இருந்தீங்கன்னா definitely I'll be telling you go for this particular one. நீங்கள் இதெல்லாம் கூட கேட்கணும்னு அவசியம் இல்லை. செபாமெத்ரோ ஓகே ஃபைன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. go for this particular one. This will help you out rise a lot. And இது ஆக்சுவலி நான் வந்து நேற்று I just went for shopping. ஸோ சரி இது பார்த்து நான் ஒரு வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு I just grabbed this product quickly. Right now இது வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இது ரெண்டு வந்து I just grabbed it quickly right now. நான் நெட் ஷாப்பிங்கில் இருக்கும்போது. அண்ட் இது மூணுமே இல்லாமல் நான் உங்களுக்கு இன்னொரு 2 ப்ராடக்ட்ஸ் நான் வந்து சஜஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். CeraVe கிளென்சர்னு சொல்லிட்டு I'll just put those products in the description. Link இருக்கு, நான் சென்ட் பண்ணுறேன். CeraVe cleanser and another one is Aveni cleanser ன்னு சொல்லிட்டு I feel that I'm just pronouncing it properly. So in the 5 products, definitely a total recommended products or among the dermatologists and which suits our kind of skin very much in சொல்லலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மேபி ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி இருந்தால் டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஐ ஃபீல் குட் டு நோ தட். ஒரு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எது கன்வென்ஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து தெரிய வைக்கலாம். அண்ட் மோரோவர் I'm just sweating like hell, guys. I'm just sweating like hell. உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்கின் இருக்கிறத ஃபீல் பண்ணுறதா இருந்தால் and you just want me to come up with some kind of a product, உங்களுக்கு வாங்கிட்டு முன்னாடி you just want me to use that and see if it works or not, do let me know in the comment section. Do let me know in the comment section. I will do that for you people, sure. So yeah, I'll see you guys people in the next video. Until then, bye, see ya, love you all, take care.